So எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். So I'm very happy to welcome you all to this Voxit virtual jockey meetup. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. எப்பவுமே வந்து ஒரு 1-to-1 கான்வர்சேஷன்ல உங்க எல்லாத்தையும் எப்பவுமே நான் பாத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ நீங்களும் அப்படிதான் போன் கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லாரும் இப்படி ஒரே இடத்துல மீட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஹோப் உங்களுக்குமே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நிறைய விஷயங்கள் இந்த செஷன்ல பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இன்டராக்ஷன் செக்ஷன்ல கேம்ஸ் இருக்க போது அண்ட் நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்க போது உங்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க அண்ட் எங்க டீமை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான மீட்டப்பா இது இருக்கும் அமையும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு பிளெஸிங்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இறை வணக்கம் அண்ட் அந்த ஒரு கடவுளோட அருள் எப்பவுமே நமக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து நம்புறோம் நாங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்து தமிழ் தாய் வாழ்த்தோட இந்த ஒரு மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை நிரம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஓகே சூப்பர். சோ தி கிரேட் ஸ்டார்ட்டா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா ஸ்கூலுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஓகே தேங்க்யூ. அண்ட் இப்போ ஒரு கிரேட் வெல்கம் இருக்கு. ஸோ எல்லா செஷனுக்குமே ஒரு கிரேட் வெல்கம் இருக்கணும். ஸோ நாங்களும் ஒரு கிரேட் வெல்கம் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ இன்வைட் மிஸ்டர் சக்தி சச்தேவ், co-founder and director Voxit Media, to deliver few words. Hi, thanks for the opportunity. Welcome everybody. You know, if we go by the term jockey, it just seems like a very small word, you know, jockey. But the efforts everybody works, behind the type of skills you need, the research that you need to do, it takes a lot of effort. You got to have a zeal to do all those works. It's not very easy to become a jockey. Started our operations based out of Chennai first. So all the jockeys, I think whoever is present here right now, I have sent samples of your audio to all my jockeys who stream in Hindi. So you guys have been inspiration already for them, because you know, if somebody joins initially that ki sir, how do I do, yeah Shakti, what content should I speak on, it is very difficult for us to tell them what you should speak on. The best I can guide them or I can tell them is by giving great examples or great audios already created by you guys. Any support required, of course, I don't need to say much. Shyam sir and Purnima ma'am are there 24/7, and if you need any support in Hindi or English, I am here for sure. So great job, great efforts, and thank you so much for joining Voxit. It's a pleasure having everybody on board. Thank you so much, sir. Thank you for your words. That is really great. Thank you. So next, இவங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நிறைய ஜாக்கீஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா பேசியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணி இருந்திருப்பாங்க. அண்ட் எப்பவுமே அந்த குரலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாய்ஸ், யாருடா யாரு இந்த பர்சன் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன அந்த ஒரு சர்ப்ரைஸ் இருந்துட்டே தான் இருந்தது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த நேம்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பர்சன், அந்த ஒரு வாய்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பர்சனை நாங்க ரிவீல் பண்ண போறோம். அண்ட் இட் இஸ் none other than Mrs. Purnima ma'am, co-founder and director of of Voxit. I invite you ma'am to deliver few words. First of all, vanakkam to all of you. It is such a great pleasure to see you all here.
I think I have spoken to almost all of you over the phone, and I've been waiting for more than a year to see you all. Finally, my wish has come true. We're seeing more new faces, more jockeys, more contents, and it's real pleasure. Welcome you all, and thank you so much for your continued support to Voxit. And please come back to me as usual for any kind of help or support do you want. Thank you. Thank you so much, ma'am. That's really great. Thank you, ma'am. Next, finally, I invite Mr. Shyam Selgar, founder and CEO of Voxit, to share few words about vision of Voxit. Welcome and a warm evening to all of you, my dear jockeys, ladies and gentlemen. It's immense pleasure for me to see you all in an online virtual mode. Thank you for being part of this. The dream is to have Voxit as the mother of podcast. Podcast எல்லாருக்குமே தெரியும், நிறைய podcast கேக்குறீங்க. But truly, we would like to take this global app as a mother of podcast by getting in more and more users. Daily கேட்கணும், stickiness that இது ஒரு தடவை கேட்டா அடுத்த தடவை கேட்கணும், because one audio is better than the other. ஒன்னை விட ஒன்று நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எது, it's very difficult to find out whose audio is best and whose அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு different variety, different flavor. So you've been doing a tremendous job. And as a platform, we are also very conscious to provide quality content to the users. Adanala, there is a lot of filtration. ஏகப்பட்ட applications எங்களுக்கு வருது. I know Purnima ma'am's team and we are all working tirelessly to find out who should be onboarded, who should not be onboarded. We also train them to ensure that we give good contents to the listeners. அந்த ஒரு motiveல we have been spreading the positive energy around. It's a clean app. நிறைய பேர் appreciate பண்ணிருக்காங்க. It's a clean app and people love listening to this. So continue the support all, and I welcome you all once again for this wonderful evening. Thank you, Shakti sir, Purnima ma'am and Shyam sir, உங்களோட வேர்ட்ஸ்க்காக thank you so much. இப்போ அடுத்த ஒரு செட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்க போகுது. ஸோ யார்கிட்ட இருந்து அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்க போகுது அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் Voxit ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த ஃபேமிலியோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற யாரும் இல்ல, அந்த பில்லர்ஸ் இட்ஸ் யூ ஜாக்கீஸ். நீங்க தான் எங்க Voxit டீமோட பெரிய பில்லர்ஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கல்தூன் சார், உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். Good evening, friends. I am Kalthoon Ramachandran, worked in BSNL and retired. I am a very interested person for singing songs. I am really happy that this Voxit has given wide circulation of voice of our all jockeys in the worldwide, and we are all very happy that different of voices, different of messages, and we collect all the materials. இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாதே, இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற பலவிதமான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியா தான் இந்த Voxit வழங்கிட்டு இருக்கு. And to all of you, my best wishes. God bless you all. Kalthoon Ramachandran. Namaskar. Thank you so much sir. Thank you. Hi Seera, நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் சீராவின் வணக்கங்கள். Voxit ஆப் இப்போ ஐ திங்க் லாஸ்ட் 1 இயரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என் பசங்க கூட பேசிட்டு இருக்காங்க. Though my passion, as Mr. Shyam said, my zeal, but still their support, her support was immense. Thank you, ma'am. I wish to thank you at this point of time, and all the best for every one of us, and happy new year as well. Nandri, vanga pesalam jora. Thank you sir. Thank you so much for your words. That's really great. Thank you sir. Hi Dora, நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் எல்லாருக்கும், குட் ஈவினிங். என்னோட நேம் தாமரை. ஆக்சுவலா சின்ன வயசுல வந்து நியூஸ் பேப்பர் படிச்சு ரொம்ப ஆசை பேசுறதுக்கு. சோ வாயுள்ள பிள்ளை வந்து பொழைச்சிக்கும் அப்படின்னு வந்து சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். சோ பேசி பொழைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த ஆர்ஜே பேஷன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண பேஷன். டோரா புஜ்ஜி கார்ட்டூன்னா ரொம்ப இஷ்டம். சோ அந்த டோரான்ற பேருக்கும் ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். சோ அது ரெண்டுமே கிடைச்சது Voxitல. என்ன மாதிரி நிறைய பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபியூச்சருக்கு. Thank you so much. Narpavi is on the spotlight now. Narpavi, you can. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நற்பவி.
இந்த லாக்டவுன்ல எதுவும் பண்ணாம போர் அடிச்சதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு, ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்பீச் பேசுவேன், ஸோ இதுல ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணேன். அப்புறம் பூர்ணிமா மேம் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணதும் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அதை கண்டினியூ பண்ணேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பண்ணும்போது என் வீட்ல கேட்பாங்க என்ன பண்ற அப்படின்னு. இதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், படிக்கிறதை தாண்டி எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்களும் எனக்கு அதுக்கான ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு அந்த ஜோஷ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே பேசி எனக்கு ஊக்கப்படுத்துறதுனால அதனாலதான் அந்த ஆர்ஜே ஜோஷ் அப்படின்னு ஆரம்பிச்சது. அண்ட் என்னோட ஜேர்னி வந்து வாட்ஸ்அப்ல அரௌண்ட் ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சது. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்ல ஜஸ்ட் நான் ஸ்வைப் பண்ணும்போது ஒருத்தவங்க மூலியமா எனக்கு தெரிய வந்தது வாட்ஸ்அப் அப்படின்றது. ஜஸ்ட் ஒரு ஆடியோ சென்ட் பண்ணேன். ஓகே ஃபைன், நமக்கு இது ஆகுமா அப்படின்னு தெரியல, பட் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிருக்கேன், பட் இருந்தாலும் அனுப்புனேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அபினியா மேம் தான் கால் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க ஆர்ஜிவ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றப்போ ஐ எம் சோ ஹாப்பி. வாக்ஸிட்ல வந்து என்னோட ஜேர்னி வந்து இன்னும் தொடரும் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ வணக்கம் மக்களே, எல்லாருக்குமே ரொம்ப மனசு வந்து நன்றியும் வாழ்த்துக்களும். எல்லாருமே அவங்க பேஷன்ல ரொம்ப உயரத்துக்கு வரணும் நம்ம மனசார வேண்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்ல வார்த்தைகள் வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே பேஸ் வந்து ரேடியோ ஜாக்கீஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லா ரேடியோ ஜாக்கீஸும் அவங்க லைஃப்ல ரொம்பவே முன்னேறி வரணும் அப்படின்றத நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அரவிந்த். நான் வந்து ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ எல்லாமே இந்த நார்மலான திங்ஸ் தான், எதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாரர் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் குச்சிசாக்கி அவனான்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் ஸ்டோரி ஒன்று அப்லோட் பண்ணாங்க. அப்புறம் நான் பூர்ணிமா மேம் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஹாய், நான் அரவிந்த் ரத்னவேல். பேசிக்கலி என்னோட ப்ரொஃபஷன் வந்து ஐ எம் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். வாக்ஸ்னா என்னன்னு கிளிக் பண்ணி பார்த்தா இட்ஸ் அன் ஆன்லைன் ரேடியோ அப்படின்ற மாதிரி அப்போ தெரிய வந்துச்சு. ஸோ ஆக்சிடென்டலாக நான் அப்ளை பண்ணது தான் இந்த வாக்ஸ் என்ட்ரி. அப்புறம் கூட்டத்தில் நானும் ஒருத்தன் ஆகிட்டேன். கண்டென்ட் அப்பப்போ போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து மிஸ் அபினயா அண்ட் பூர்ணிமா மேடம் காது மேலே அடிச்சு கூப்பிடுவாங்க, ஒழுங்காக வந்து வீடியோ போடுறா, ஆடியோ போடுறா, ஒன்றுமே போடாமல் இருக்கு நீ ரொம்ப நாளா அப்படின்ட்டு. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஓகே நல்லா இருக்குது, போயிட்டு வா பழிச்சு போ அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் கோயிங் குட், நல்லா இருக்கு. இன்னும் நிறைய கண்டென்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் மீ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த லாக்டவுன்ல தான் நான் ஒரு யூடியூப் சேனல்ல வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இதோட ப்ரோமோ வந்துச்சு. ஓகே என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடியோ அனுப்பினேன். செலக்ட் ஆகிட்டேன்னு கால் வந்துச்சு. என்னாலே நம்ப முடியல, என்ன நம்ம செலக்ட் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பூர்ணிமா மேம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். அபிநயாவும் அப்படிதான், ரெண்டு பேரும் கிரேட் சப்போர்ட். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சுகன்யா. என்னோட ஹஸ்பண்ட் நேம் வினோத். ஸோ ரெண்டு பேரும் சேர்த்து சுகா வினோ அப்படின்ற பேர்ல தான் நான் என்னோட ஆடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பிடிச்ச வேலையை நான் வீட்ல இருந்தே செய்யும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி மீட்டிங்ல அட்டென்ட் பண்றது. ஸோ அதனால என்ன பேசுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நிறைய யோசிச்சு வச்சுட்டு பேசுறேன். That's it. Hi, a very good evening to everyone. Hope this is a good evening. நான் இனியா பிஜி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 months -I ஆடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். வாக்ஸிட்ல தான். உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறப்ப ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூக்கா. Hi everyone, thank you for this wonderful opportunity. So enna patti solnona, I am an IT professional, but then I took a career break. Apro slowly I found Fiverr la nariya pannit irundhen. Adukapro I joined Voxit. It's given me a lovely platform and it's very great to see all of you. Ella age group liyo inga irkeenga, so that is very very interesting actually to hear from different kinds of age groups. I'm surprised to see such little kids also here. So thank you Purnima, this was a great platform. All the best to all of you. Thank you. Vanakkam, I'm Sellu Kumar here, media person. Podhuva for 30 years I'm working in media, particularly television industry. நான் புதிய தலைமுறையில் வினோத்னு ஒருத்தர் என் கூட ஒர்க் பண்ணிட்டாரு.
அவர் சொன்னார் இதை பற்றி. ஏன்னா நமக்கு எப்பவும் ஒன்று தோணும்ல, இந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் அட்டன் பண்ணும்போது உடனடியாக என்கரேஜ் பண்ணணும்னு தோணாது. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நான். சரி, ஏதோ ஒரு அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் இட்ஸ் வெரி சின்சியர் அட்டம். என்னுடைய எண்ணத்தை வந்து மாற்றிடுச்சு. ஸோ வாக்ஸிட்னு ஒருத்தவங்க வந்து பண்ணும்போது சும்மா நம்மளும் ஒன்றும் செய்யலாமே அப்படின்னு செய்யாமல் நிஜமாவே தே ஆர் ஒர்க்கிங் சின்சியர்லி ஆன் தேட். பொதுவாகவே நான் வந்து வேல்யூ பெஸ்ட் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அது இங்கே வாக்ஸிட்டில் இருக்குது அப்படின்றதால ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஹியர், இங்கே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்ல உயரத்துக்கு வைங்க. அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் வாக்ஸிட் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் திஸ் எஃபர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் ஆர்ஜே ஹேமபிரியா என்னோட பேரு. என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு ஹோம் மேக்கர், 2 பெண் குழந்தைங்களுக்கு அம்மா. வாக்ஸிட் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம வந்து பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கதைப்போ சீரீஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. மற்ற ஆர்ஜேஸும் ஆக்சுவலா ரொம்பவே சூப்பரா ஆடியோஸ் வந்து ரெண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்பெல்லாம் கேட்பேன். எல்லாருமே நல்ல ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் டு யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவன், நான் ஆர்ஜே கேபி. என்னோட பேர் வந்து காஞ்சனா பாஸ்கர். நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸோட ஒரு வெபினார் அட்டன் பண்ணும்போது தான் வாக்ஸிட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போட்ட ஃபர்ஸ்ட் வந்து ராமாயணம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போடுவேன். எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போட்டுட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் டு பூர்ணிமா மேம் அண்ட் அபி ஆல்சோ. தேங்க்யூ. ஹாய் செலியன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாண்டிச்சேரி. பார்த்தீங்கன்னா வந்து பிஎஃப்ஏ சொல்லிட்டு பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிராயிங் பேஸ்டு டிகிரி ஒன்று பண்ணுறேன். வாழ்நாளில் ஒரு நாளாவது ஆர்ஜேவாக பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. சரி, அப்படி தேடிட்டு இருக்கும்போது கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் வந்து வாக்ஸிட் ஜாக்கி. அந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து ஒரு வார்த்தை சொல்லிக்கணும், பூர்ணிமா தான் வந்து ஓரளவுக்கு நான் எனக்கு தெரியாது எப்படி பேசணும்னு. லைட்டாக பேசுவேன். பூர்ணிமா தான் இது தப்புப்பா இந்த இடம் அப்படி சொல்லிட்டு சொல்லி தந்தாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா பேருமே அவங்களுக்கு தான் போய் சேரும். ஹாய் எவ்ரிவன், யார் இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு ஐடி பேக்ரவுண்ட் தான். சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் ரேடியோவில் பேசினதே என்னோட ஹை ஸ்கூலில். தேடி என்னோட தேடல் வந்து வாக்ஸிட்ல வந்து முடிஞ்சிருக்கு. இந்த டீம் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வார்ம் வணக்கம். வணக்கம் மை டியர் மக்களே அப்படின்னு ஷோ ஆரம்பிக்கும். நான் தான் வந்து மார்க் ஆண்டனி, ஃப்ரீயாவுட் எபிசோட் பண்ணிட்டு இருக்கேன். அபிநயா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்ப 24 ஆடியோ பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ் வாட்ஸ்அப் டீம். தேங்க்யூ மேம். ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். நான் வந்து நிஷா, மதுரையில இருந்து வர்றேன். ஸோ எனக்கு ஆர்ஜே ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆம்பிஷன் சின்ன வயசுல இருந்தே. அப்படி கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வாக்ஸிட். பூர்ணிமா மேம் தான் கொடுத்தாங்க. உங்க எல்லாத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதே சப்போர்ட் வந்து எனக்கு அபி மேமும் பூர்ணிமா மேமும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்றீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் வாக்ஸிட்க்கு. தேங்க்யூ மேம். வணக்கம், நான் உங்க வானொலி நண்பன். இதான் என்னோட ஸ்பீச் எல்லாம் ஆரம்பிப்பேன். பட் என்னோட ஒரிஜினல் நேம் வந்து குமரேஷ். ஸோ லாஸ்ட் இயர் MBA முடிச்சேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில இருந்து. ஸோ இண்டிபெண்டா ஆர்ஜே ஆகணும்ட்டு சில ஆடியோ ஃபீஸ் எல்லாம் போட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆட் பார்த்தேன், இந்த மாதிரி வாக்ஸிட். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சொல்றது 4 பேராவது கேட்கணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டே இருப்போம். இந்த ஆடியோல போட்டோடனே நிறைய பேர் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். அண்ட் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு சின்ன அங்கீகாரத்துக்காகவும் ஒரு சின்ன பாராட்டுக்காகவும் தான். ஸோ என்ன போல உங்க எல்லாருக்குமே கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தட்ஸ் இட். தேங்க்யூ. என் பேர் வந்து ரிக்கி. நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்ஜி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுக்கு வந்து நான் ரொம்ப ட்ரெயின் அப்லாம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்லாம் சொல்ல மாட்டேன். சரி ஓகே நம்ம ஆர்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டேஜஸ்லாம் வந்து நான் தான் பேசுவேன். நான் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச உடனே வந்து சூரியன் எஃப்எம், பிக் எஃப்எம், அதுக்கப்புறம் ரேடியோ மிர்ச்சி இதெல்லாம் வந்து கேட்பேன். இதெல்லாம் வந்து கேட்கும் போது சரி ஓகே நம்ம வந்து ஆர்ஜி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் எப்படி பண்றது அப்படின்றது தெரியல. நான் யூடியூப்ல வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி போடுவாங்கல்ல ஆட், இப்படி வந்து அந்த ஆப் தான் வந்து வாக்ஸிட். அதை வந்து வீடியோ போட்ட உடனே அபிநயா மேம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நீங்க சூப்பரா பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஆஹா யாருமே சொன்னது இல்லையே அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னடா பேசிட்டே இருக்க லோடன்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க வந்து என்னப்பா இவன் வந்தாலே பேசினே இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க என்கரேஜ் பண்றப்ப நீ சூப்பரா பேசுறவா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா மேம் சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே ஆஹா நம்ம பாவரண்டா ஆர்ஜி இப்படி ஆயிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நான் வாக்ஸிட்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வாக்ஸிட் டீமுக்கு ரொம்ப நன்றி. அபிநயா மேம்க்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க வாய்ஸ் ஆஃப் சிவா, சிவரஞ்சினின்னு சொல்லுவாங்க.
ஸோ வாக்ஸிட் வந்து என் லைஃப்ல வந்ததே ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி. எப்படி ஒரு ட்ரெயினே வராத ஒரு ட்ராக்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏசி கோச்ல ஒரு ட்ரெயின் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ படிச்சு எம்டெக் படிச்சுட்டு ஜாப் இல்லாம 1 இயர் வீட்ல சும்மா இருந்தேன். என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அவ்வளோதான், வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்பதான் எழுதவும் ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் டெவலப்பரா இருக்கேன் ஒரு ஸ்டார்ட் அப்ல. அண்ட் அது போக ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளர். ஒரு 3 ஸ்டோரிஸ் கிட்ட வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன். ஸோ வாக்ஸிட்ல ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்தே வாய்ஸ்னா ஏன்னா அந்த பொண்ணு பேசுறாங்களா இல்ல பையன் பேசுறானான்னு டவுட் வர அளவுக்கு வாய்ஸ் வந்து பயங்கர இதுவா இருக்கும். ஸோ ரகடா இருக்கும். ஸோ வாய்ஸை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. சரி இந்த வாய்ஸ்னால நமக்கு என்னைக்காவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்பதான் வந்து பிளாக் ஷீப்ல ஒரு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஒரு இது வாக்ஸிட் பத்தி பேசினாரு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசினேன். அதுக்கு பூர்ணிமா மேம் கிட்ட இருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நல்லா இருக்கு உங்க வாய்ஸ், இந்த பேஸ் வாய்ஸ்லாம் நிறைய பேர் கேட்பாங்கன்னு. என்னடா நம்ம வாய்ஸை கூட 4 பேர் கேட்பாங்களான்னு சொல்லி அப்ப பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். வாக்ஸிட் ஆக்சுவலி மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ தேங்க்ஸ். வணக்கம், நான் ஆர்ஜே கண்ணன் நினைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 12th தான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பேசுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 6th படிக்கிறப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அந்த ஸ்பீச் காம்படிஷன்லயும் ஸ்கூல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. அதுல இருந்து எனக்குள்ள ஒரு சந்தோஷம். யூடியூப்ல நான் வந்து அருணோதயன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அவருடைய ஆட்ல தான் நான் பார்த்தேன், வாக்ஸிட் நீங்களும் ஜாக்கி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வாக்ஸிட்டுக்கு நான் ரொம்ப 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 நன்றி தெரிவிக்கிறேன். நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தேன். அவ்வளோவா எங்க கிராமம் வந்து டெவலப் ஆகல. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா தேங்க்ஸ் ஃபார் வாக்ஸிட். வாக்ஸிட்டோட ஃபவுண்டரை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷியாம் சார் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யங்கஸ்ட் ஜாக்கி. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் அங்க ஜூனியர் சீலா. என் பேர் வந்து நிதிஷ் பிரணவ். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எப்ப இருந்து பேசுற? நான் வந்து அப்பா பேசி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேசுறேன். ஓகே, உனக்கு ஏன் பேசுறது பிடிக்கும்? பேசுறது பிடிக்கும்னா பேசினா நிறைய வியூஸ் வருவாங்க, காசு கிடைக்கும், ஜாலியாவும் இருக்கும். அப்படியா? காசுக்காக தான் பேசுறியா? இல்ல, ஜாலியா இருக்கிறதுக்கும் காசுக்காகவும் ரெண்டுத்துக்கும். உங்க வீட்ல எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க உனக்கு? நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க யார் யாரு? அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, அக்கா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஜாக்கீஸ். உங்க எல்லார்கிட்ட இருந்து ஒரு பிரீஃபான இன்ட்ரடக்ஷன், உங்களை பத்தி நீங்க யாரு, என்ன பண்றீங்க, அண்ட் வாக்ஸிட் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஜாக்கி ஆகுறதுக்கு, அண்ட் இந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். டிப்ஸை பிரசன்ட் பண்றதுக்காக ஐ இன்வைட் மிஸ்ஸஸ் பூர்ணிமா மேம். ஓகே, ஸோ ஆடியோஸ் அப்படின்னா there are 3 important things. ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் சோர்சிங், எங்கேருந்து கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்றது. 2வது கண்டென்ட் ப்ரிப்பரேஷன். 3வது கண்டென்ட் டெலிவரி. லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் கண்டென்ட் டெலிவரி. எல்லாருக்குமே தெரியும், we should record in a very very quiet and peaceful environment where there is no sound of fan or AC or வேற எந்த விதமான பேக்ரவுண்ட் நாய்ஸும் இருக்கக்கூடாது. கிளாரிட்டி ஆஃப் ஆடியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நமக்கு தெரியும். சில சமயங்கள்ல நாம அதை மிஸ் அவுட் பண்றோம். சில ஆடியோஸ் ஆஃப் சம் ஜாக்கீஸ் நானே பாயிண்ட் அவுட் பண்ணி டிக்ளைன் பண்ணதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஃபேன் ஓடுற சத்தம், இல்ல ஒரு ஏசி சத்தம், இல்ல பேக்ரவுண்ட்ல ஏதோ ஹாங் சத்தம், அதெல்லாம் இருந்தா லிசனருக்கு இட் வில் நாட் கிவ் அ குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஆல். நாம பண்ற ஒவ்வொரு ஆடியோவும் ஒரு லிசனர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுதான் பார்க்கணும். அதை நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்றது முக்கியம் இல்ல, கேட்கறவங்களுக்கு அது எந்த அளவு ரீச் ஆகும். அது வந்து கண்டென்ட் மாத்திரம் இல்ல, இந்த கண்டென்ட்டோட குவாலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணுங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது some of you continue to record it directly onto your mobile. It is not a bad idea though.
I will always suggest all of you to use a mic. Mic is the best way of recording. Some of the best practices is always record in a lapel mic or any other kind of mic that you hold, and keep the instrument at a distance that your voice is clearly recorded, and the air in between your words, நம்ம பேசும்போது வர காத்து, the air in between your words does not get absorbed. It is very, very important. நிறைய தடவை நான் ஆடியோஸ் டிக்ளைன் பண்ணதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன், நம்ம பேசும்போது அந்த அந்த சவுண்ட் எல்லாம் வரும். அந்த சவுண்ட் வந்து லிசனருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கொடுக்கும். எனக்கே கொடுத்துருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி ஆடியோஸை நாங்க உடனே டிக்ளைன் பண்ணிடுவோம். சோ ஓகே, எப்படி ஏர் வராம பாக்குறது அப்படின்னா, பேசும்போது ஏர் வரதான் செய்யும், காத்து தான் வேர்ட்ஸா மாதிரியே வருது. சோ how to stop it is, you have to use a pop filter. If you go into Amazon, you will get a pop filter, buy a pop filter. அதோட ஈஸியான வழி, உங்க நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீட்டுல எல்லாரும் டீ குடிப்பீங்க. சோ டீ ஃபில்டர் இருக்கும். Take a big large mouth tea filter, hold the tea filter onto your mouth, closing your nose and your mouth, that is most important, and then record the content. So that way, lot of the air that we speak, when we speak, which passes through the words, get filtered and it gets recorded in a much better way. இதுதான் ரெண்டாவது. மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட mic or whatever, recording instrument, you should keep it in a proper distance from your mouth so that it gets recorded properly. So first, I have now dealt with delivery. Now we will go into how to prepare the content. Lot of people think that நான் ஒரு கண்டென்ட் ஒன்று பார்த்தேன், அந்த கண்டென்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது, அதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மைக்க மாட்டிட்டோ இல்ல மொபைல வச்சுட்டோ டக 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 டகன்னு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் பேசவே முடியாது. அப்படி பேசினீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட ஃப்ளோல கிளியரா தெரியும் you are not well prepared. Most times when the audio is declined, it is because the flow is lacking. We don't want lack of flow. And the lack of flow varama irukradhukku enna pannanumna, prepare a content in black and white. The best practice even today, even some of the very, very experienced singers or speakers prepare their content in black and white. மொத்தமா எஸ்ஏ மாதிரி எழுதினாலும் சரி, இல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஜாட் டவுன் பண்ணிட்டாலும் சரி, கண்டிப்பா உங்களோட கண்டென்ட்டை நீங்க ரெடி பண்ணிட்டு தான், பிளாக் அண்ட் ஒயிட்ல ரெடி பண்ணிட்டு தான் பேசணும். அவுட் ஆஃப் த பிரெயின் பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் பேசலாம். ஃபர்ஸ்ட் 1 minute பேசிடுவீங்க. அதுக்கப்புறம் பேசுறது என்னன்னு ஒரு யோசனை வரும். அப்ப என்ன ஆகும், நாம அந்த அடுத்தது என்ன பேசணும்ன்ற யோசிக்கும் போது இப்ப கரண்டா என்ன பேசியிருக்கோன்றதுல ஃப்ளோ மிஸ் ஆகும். So never do that mistake. Prepare a content in black and white and then only start talking. Third important thing, lot of people have asked me, எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஏதானு பேசினாலும் என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்றீங்க. சோ என்ன பேசணும் தெரியலன்றது வந்து நிஜமாவே என்னால ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு ஜாக்கி கிட்ட இருந்தா அதை கத்தினேன். அவன் பொண்ணு கிட்ட கேட்டேன், எப்படிமா நீ கண்டென்ட் எங்கேயுமா பிக்கப் பண்ற அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு வந்து, மேம் எங்க வீட்டுல இருக்க தக்காளியை பத்தி கூட நான் பேசுவேன் மேம் அப்படின்னு ரொம்ப கூலா சொன்னாங்க. I was like, Zapped. So this is great. This should be the attitude. The attitude should be, look at anything and you can talk about it, because there is something great about anything. There is a learning from everything. அது வந்து இப்போ ஒருத்தர் பேசின விஷயத்தையே நான் பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா no problem at all. Each of us have different views about the same thing. ஒருத்தர் வந்து தக்காளியோட அழகை பத்தி பேசுவாங்க, இன்னொருத்தர் தக்காளியோட விட்டமினை பத்தி பேசுவாங்க. So content is there all around us. We should keep our eyes and ears open for the content. That's it. And with that, the source of content doesn't end. There is a big reservoir of source of contents for us. All of us should jump into it and hear. What is the reservoir? Can you guess? Can any of you guess? Voxit. There are more than 4,000 audios in Voxit. அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்கனாலே போதும், இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கூட பேசலாமாப்பா அப்படின்னு நமக்கு ஐடியா வரும். அது மாத்திரம் இல்ல, அவங்க பேசிருக்கிற ஒரு விஷயத்த அவங்க எந்த ஆங்கிள் பேசிருக்காங்களோ அதை வேற பாயிண்ட், டோட்டலி டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசலாம்.
ஒண்ணு. 2வது அவங்க அப்படி நீங்க மத்த ஜாக்கீஸோட ஆடியோ கேட்கும் போதுதான் நல்ல நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். நல்ல ஸ்டைல் தெரிஞ்சுக்கலாம், நல்ல ஃப்ளோ தெரிஞ்சுக்கலாம். அவங்க பேசின இமோஷன் என்ன, அந்த ஒரு ஸ்பாட்ல ஒரு இமோஷன் கொடுத்திருப்பாங்க. எப்படி இமோஷன் கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இந்த மாதிரி நாம கொடுக்கணும்ப்பா அப்படின்னு ஐடியா கிடைக்கும். சில சமயங்கள்ல சில ஜாக்கீஸோட ஓப்பனிங் அண்ட் எண்டிங்க பார்த்து ஐ வுட் சூப்பரா எண்டிங் பண்ணிருக்காங்க. எப்படி இவங்க இந்த பொண்ணு இவ்வளவு கூலா பேசுறாங்க, நான் எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன். எப்படி இந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஒரு ஃபீல் கொடுக்குறான், எப்படி ஒரு இமோஷனலா கனெக்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி நாம பேசணும்னு எனக்கே நிறைய தடவை மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க நீங்க பல பேர். So I would say the best place to get content is Voxit app itself. So please listen to as many audios as possible every day, day in and day out, and keep enriching your contents. Thank you so much. Thank you ma'am, thank you so much. சாட்டர்டே ஈவினிங் இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு ஜாலி மோடுக்கு வந்து நம்ம போறோம். ஸோ ரிலாக்ஸ்டா ஜாலி பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப ஃபன்ஃபுல்டா ஒரு கேம் செஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த கேம் செஷனுக்குள்ள போறோம். என்ன ஒரு கேம் அப்படின்னா, உல்டா புல்டா பர்சனாலிட்டி அப்படின்னு. என்னடா வந்து கேம் பேரே டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிக்கலாம். பட் நான் கேம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க, ஆஹா இந்த கேம் வந்து எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உல்டா புல்டா பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த கேமை விளையாட போறீங்க அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட கேட்பேன், உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி ஆர் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெல் சவுண்ட் வந்து கொடுக்க போறேன். இந்த பெல் சவுண்ட் வந்ததுமே நீங்க அவங்கள பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் அவங்கள பத்தி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசணும். இந்த டைம்ல நான் கரெக்டா செகண்ட் பெல் வந்து கொடுப்பேன். சோ இந்த சவுண்ட் வந்ததுமே அப்படியே நீங்க அந்த பர்சனை பத்தி உல்டாவா சொல்ல போறீங்க. சோ லெட்ஸ் see யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேமை விளையாட போறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆர்ஜே நித்யா. கமல் சார் அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, அவரோட வேரியஸ் டேலண்ட்ஸ் தான் நம்ம கண் முன்னாடி வரும். அவர் எவ்வளோ ஒரு பெரிய திங்கிங் கெப்பாசிட்டி வந்து அபரிவிதமான திங்கிங் கெப்பாசிட்டி தான் நான் கண்டு வியக்கிற ஒரு பாயிண்ட்டு. அவரால் இப்படி யோசிக்க முடியுமா? ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அது அவர் வேற கோணத்துல யோசிப்பாரு. அது புரிஞ்சுக்கவே நம்ம 2-3 வாட்டி அவரோட ஸ்பீச்சோ இல்லை அவரோட படமே கூட நம்ம 2-3 வாட்டி கேட்க வேண்டி இருக்கும். அதுதான் கமல் சார். வேற அது அவரோட நெகட்டிவ் சைட் பார்த்தா அவரோட பர்சனல் லைஃப் எனக்கு பிடிக்காது. அப்புறம் அவர் பேசுறது வந்து அவர் டெலிவர் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி டெலிவர் பண்ணலாம் பீப்புளுக்கு. ஏன்னா அவரோட ரசிகர்கள்னு பார்த்தா கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் அவரோட ரசிகர்கள் இருக்காங்க, டை ஹார்ட் ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் அவரோட இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி கண்டென்ட் அவர் கொடுக்கணும். அப்புறம் இப்போ பாலிடிக்ஸ்ல டக் ஆஃப் வார் பண்ணிட்டு வைக்கிறது நல்லா இல்ல. சம்யுக்தா. ஓகே, வள்ளலரோட ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமைதி. ஒரு சின்ன துரும்பு கூட எப்படி சொல்றது, ஒரு சின்ன துரும்பு கூட எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்குது. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தென் எல்லாருக்கும் உதவுற மாதிரி இருக்கணும். வாடிய பயிரில கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட தாட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எவ்வளவு ஒரு மனுஷன் இவ்வளவு அமைதியாகவும் இவ்வளவு நிதானமாவும் இருக்க முடியுமா அப்படின்னு அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருந்தாலும் எப்படி ஒரு சின்ன உயிரை கூட நம்ம கொல்லாம போக முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நடந்து போகும்போது நம்ம கண்ணுக்கே, ஏன்னா அதுவும் இப்ப இருக்கிற சொசைட்டில ரோட்ல போற நாயை கூட அப்படியே கார்ல இடிச்சுட்டு போற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டிராபிக் நெருக்கடி வந்துருச்சு, நிறைய பேர் கடந்து போறாங்க. அப்படின்றப்போ நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரி இருக்கிற சொசைட்டில சரௌண்டிங்ஸ்ல எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப அவரோட கூற்றுகள் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பாயிண்ட். பாத்தீங்கன்னா ரஜினியோட ஃப்ளோலாம் வேற லெவல்ல இருக்கும். அவர் பேசுற டைலாக் டெலிவரி வேற லெவல்ல பேசுவாரு. அவர் நடிச்ச பழைய படத்துல இருந்தும் சரி இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த வேகம் குறையவே இல்லை. தலைவர்னாலே ஒரு ஸ்டைலு, அந்த ஸ்டைல் வந்து இப்போ வரைக்கும் வந்து வேற லெவல்ல அவர் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ கூட பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு சும்மா கெத்து காட்டினாரு. அந்த மாதிரி தலைவரை பத்தி புகழ்ந்துக்கிட்டே போகலாம். தலைவர்னாலே மாஸ் தான். அப்புறம் என்ன சொல்றது, அவர் பேசுற டைலாக் டெலிவரி நல்லா இருக்கும். அப்படி பார்த்தாலும் அவர் வந்து அரசியலுக்கு வருவேன்றாரு, வரமாட்டேன்றாரு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து ஏக்கத்தை ஏற்படுத்துது. நானே ஒரு ரசிகனா வந்து அவர் எப்ப அரசியலுக்கு வருவாரு, ஏன்னா நிறைய டைம் சொல்றாரு நான் வருவேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு.
வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா வரணுமே. அது மட்டும் இல்லாம சிகரெட் பிடிக்கிறதுன்றத வந்து அவர் சும்மா காட்டி விட்டு போயிட்டாரு. அவருக்கே ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இறுதி வரைக்கும் அதான் ரொம்ப போராடி மீண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னாரு இதெல்லாம் தப்புன்னு. அதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. ஓகே செலியன், பெர்ஃபெக்ட். அரவிந்த் ரத்னவேல். என்னதான் அவங்க அப்பா சப்போர்ட்ல வந்து மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாலும் வந்த புதுசுல அவ்வளவு பெரிய வெல்கம்லாம் கிடையாது. இந்த முகத்தெல்லாம் நாங்க தியேட்டர்ல போய் பார்க்கணுமா காசு கொடுத்துன்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் பேப்பர்ல போட்டுனாங்க. அதே புக்ல வந்து இப்போ அட்டப்படத்துல வந்து நிக்கிறார். ஸோ ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அவரு. ஸோ அவரை மாதிரியே வந்து அவரோட இடத்தையே பிடிச்சிட்டாரு ஆல்ரெடி. அவரோட டான்சிங் அண்ட் சிங்கிங் எல்லாம் பேசிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ். இப்போ பாலிடிக்ஸ் வந்தா கூட அவர் வின் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சுட்டு இருக்காரு இந்த ரீசெண்ட் டேஸ்ல. அவரும் சின்ன வயசுல இப்போ கூட ஓகே என்னதான் ஃபேன் பேஸ் அப்படி இருந்தா கூட அவர் பாலிடிக்ஸ் வருவாரா மாட்டாரான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இன்னும் இருக்கு. அவர் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை மாதிரி கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட் இல்லாம ஒரு தெளிவான முடிவெடுத்து உள்ள வந்தா நல்லா இருக்கும். அண்ட் மோரோவர் ஆக்டரா ஸ்டாரான்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்டார்னு தான் சொல்ல முடியும். இன்னும் மிகப்பெரிய லெவல்ல ஆக்டிங்ல அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை அவரை. ஸோ அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பேசி எப்பவுமே கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா நம்ம ஃபவுண்டரே ஒரு இந்த கேம்ல போடலாமே. கண்டிப்பா கடைசியில நான் விளையாட வைக்கிறேன். RJKB. இன்னைக்கு உலக நாயகன் அப்படின்னா அந்த பட்டத்துக்கு கரெக்டான ஆள் அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் எல்லா உலகத்துக்கே நல்லா தெரிஞ்சவர் அவரோட நடிப்பால. இந்த அளவுக்கு நடிப்பாற்றல் வேற யாருக்குமே இருக்காது. ஒரே நேரத்துல ஒரு 9 பேரோட ஆக்டிங் யாரு எப்படி இருப்பாங்கன்றதா ஒரு 9 பேரோட ரோல அவரு சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஒரே படத்துல இந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம். ஒரு நாள் கூட பத்தாது அவரை பத்தி சொல்லணும்னா. சின்ன வயசுல 5 வயசுல ஆரம்பிச்ச அவரு இப்போ 66 வயசாயும் அவரோட ஆக்டிங் வந்து எல்லாராலையும் பிரமிப்பா பார்க்கப்படுது. இவ்வளவு பிரமிப்பா பார்க்கப்படுதுதான். ஆனாலும் அவர்கிட்டயும் சின்ன சின்ன இது இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒரு சில விஷயம் அவர் பேசும்போது நல்லா புரியுற மாதிரி பேசினா மத்தவங்களுக்கும் புரியும். அது மட்டும் இல்லாம அவரோட பர்சனல் லைஃப் ஆகட்டும் அது மத்தவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிற சில விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லலாம்னு தோணுச்சு. மத்தபடி வந்து அவரு ஒரு பப்ளிக்கோ இல்லை எங்கேயோ வரும்போது ஒரு சில விஷயம் பண்றது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸா தெரிஞ்சது. டாக்டர் அரவிந்த். ஆக்சுவலா சைனாவை பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் வெரி ஈஸி இன் சைனா. எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். லைக் எவ்ரி திங் இஸ் ஃபாஸ்ட். லைன்ல நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. பேங்க்ல போகணும்னாலும் எல்லா ப்ராசஸுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டப்ஸ் வி கெட் ஈஸிலி. டெக்னாலஜிஸ் தட் எல்லாமே டெக்னாலஜி அதிகமாக இருக்கும். இப்போ ஈவன் ஒரு எலிவேட்டர்ல எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஒரு எஸ்கலேட்டர் எல்லா இடத்துலையும் மால்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட வி டோன்ட் நீட் டு வெயிட் இன் லைன்ஸ். லைக் மெஷின்ஸ் இருக்கும். நம்ம அந்த மெஷின்ஸ்ல போயிட்டு நம்ம ரிப்போர்ட்டை மெஷின்ஸ்ல இருந்தே எடுத்துக்கலாம். நம்ம தனியா போய் வெயிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து ஃபோன் வாங்குறதுக்கு நம்மளுக்கே பயமா இருக்கும். ஏன்னா அங்கே வாங்கிட்டு திரும்ப போகும்போது 1 மந்த்லேயே திரும்ப ஃபோனு ப்ராப்ளம் வந்து. அண்ட் இது எப்படி இருக்குன்னா அவ்வளோ பெரிய வாஸ்ட் லேண்ட்ல இருக்கவங்க இப்போ நம்ம ஊர்லயே வந்து பெரிய நிலம் வச்சிருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட போய் 1 அடிக்கு 2 அடிக்கு போய் சண்டை போட்டு வரப்புக்கு சண்டை போட்டு இருக்கிற மாதிரி இவங்க மற்ற கண்ட்ரிஸ் கூட சண்டை போடுறது கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. இது ஒரு மாதிரி நல்லா இல்ல. அதான் சைனாவை பத்தி என்னோட மைனஸ். சுகா வினோத். எவ்வளவு அவங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் எழுந்து வேலை செய்வாங்க. என்னடா இது அப்படின்றதுலாம் இப்பதான் எங்களுக்கு புரியுது. ரொம்ப படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் எழுந்து சமையல் செய்வாங்க. இப்ப என்ன திட்டுவாங்க பயங்கரமா. சமையல் செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் அவங்கள பத்தி நிறைய புரியுது. அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்களை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட. பொண்ணுங்க இங்க வந்தா எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னாலும் நமக்கே தோணும், ஐயோ அம்மா செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம எடுத்து ஏதாவது செஞ்சாலும் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லைக் அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம் அப்படின்னா காலையில இந்த 6 மணிக்கு மேல தூங்கினா எப்படிதான் என்ன எழுப்புறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு மேல தூங்கவே கூடாது. அவங்க கிட்ட தூங்கினாலும் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்பயும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி அது மட்டும் அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆமா. நிஷா. அவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சோ எல்லாம் இப்ப இருக்க மீம்ஸுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒருத்தவங்களை கலாய்க்கணும்னாலும் கூட அவங்கள வச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
அவங்களோட காமெடி வேற லெவலா இருக்கும். எந்த சிச்சுவேஷனுக்கும் அவங்களோட காமெடி இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர பாப்புலரான ஆளு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இருக்கவங்க எல்லாம் மித்தவங்கள கலாய்ச்சு சிரிக்க வைக்கிறாங்க. பட் அவர் வந்து தன்னைத்தானே வந்து தாழ்வா இது பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அது ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசுவாரு, நல்லா பாடுவாரு, நல்ல ஹியூமன் பீயிங் கூட சொல்லலாம். அதே நேரத்துல அவருக்கு இருந்த நல்ல மார்க்கெட்டிங்க அவரே குறைச்சிட்டாரு சில அரசியல் காரணமாக. ஸோ அது அவரோட பெரிய டிராபேக். அவர் இன்னமும் இருந்திருந்தாருன்னா அவரோட லெவலே வேற. அதுதான், அவ்வளவுதான். ஓகே சீரா, யார பத்தி பேச போறீங்க? சீரா பத்தி தான். எனக்கு சீரா ரொம்ப பிடிக்குங்க. மகா கெட்டிக்காரங்க. 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அந்த பேஷனை விடாம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் பேசிக்கிட்டு, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னு தேடி பிடிச்சி வாக்ஸிட் ஒன்று பிடிச்சிட்டாங்க. சில பேர் இப்போ ஒரு எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் ஒரு என்ன சொல்றது, நம்ம பேஷன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பேஷனுக்காகவே ரொம்ப பிடிக்கும். செகண்ட், அவரோட கைண்ட் ஹார்ட்டட்ங்க. இன்னைக்கு காலைல ஒரு பெட்ரோல் பங்க் போயிருந்தாரு. ஹாஸ்பிட்டல் போறப்ப பெட்ரோல் பங்க்ல ஒரு ஹேண்டிகேப் பையன் தான் எனக்கு கார் ஏர் ஃபில் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பையன் சீராவுக்கு அவர்கிட்ட போய் என்னப்பா தோல்ல கைப்பட என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். சீரா கேட்டாரு பாருங்க. என்னதான் அன்பா இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனம்னு இருக்கு பாருங்க, பொழுதனைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்குதுங்க. அதுவும் அந்த வீக் டே 2 நாள் ஆஃப் வந்துருச்சுன்னா அவர் எழுப்புறது வந்து கும்பகோணனுக்கு ஈடாகுது. கும்பகோணனுக்கு ஈக்குவலா அண்ணன் தூங்கிட்டு இருப்பாரு. வந்து சாப்பிடு அவங்க அம்மா கெஞ்சிட்டு இருப்பாங்க. 3-4:30 மணி ஷிஃப்ட்டுக்கு கரெக்டா 4:15 போய் குளிச்சுட்டு வந்து 4:30 சாப்பிட்டு 4:30 லாகின் பண்ணிடுவாரு. 1:30 ஷிஃப்ட் முடியுதுன்னா. சூப்பர், थैंक यू. தோனி தான் வந்துட்டு இந்தியாவோட பெஸ்ட் கேப்டன். இந்தியான்னு மட்டும் இல்ல, வேர்ல்டுலயே ஐசிசி நடத்துற 3 ட்ராஃபியும் வின் பண்ணி கொடுத்த ஒரே கேப்டன் அவர் தான். அவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆன் ஃபீல்டும் சரி ஆஃப் ஃபீல்டும் சரி செம்மையா இருக்கும். அவர் மாதிரி அந்த கேப்டன் கூல் அப்படின்றதுக்கான கரெக்டான அப்ரிவேஷனே அவராக தான் இருப்பாரு. என்னதான் எவ்வளோ ப்ரெஷர் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கூலா நின்று மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்துருவாரு. வந்து அவருக்கு அப்படி அந்த கப்பை கூட கையில வாங்கிக்க மாட்டாரு. என்னதான் அப்படி இருந்தாலும் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் மோசமா தான் இருந்தாரு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும், ஐபிஎல் வந்துட்டு பிளே ஆஃப் போகாத டீம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சென்னை மட்டும்தான் பிளே ஆஃப் போயிருக்கு. எல்லா டீமும் பிளே ஆஃப் போகாம இருந்திருக்கு. சென்னை மட்டும்தான் பிளே ஆஃப் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி கொஞ்சம் வந்துட்டு ப்ராசஸ்ல வந்துட்டு ஏதோ மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி ஓகே, என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா எல்லா வாட்டியும் ஒரே தப்பு. எது ஜாதவ் எடுக்கிறாரு, புது பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா போயிடுச்சு. சூப்பர் அரவிந்த். ஓகே ஸ்டார்ட். சாதாரணமான ஃபேமிலியில பிறந்து ஒரு மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்து அதுல பைக் மேல விருப்பப்பட்டு பைக் ரேசர் ஆகி பைக் ரேசிங்காகவே பைசா வேணுன்றதுக்காக மாடலிங்குள்ள நுழைஞ்சு மாடலிங்க வச்சு அவர் ஹீரோவாகி இன்னைக்கு தலை அப்படின்ற லெவலுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா ஒரு பர்சன் பாட்டம் டு டாப் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ல வந்து வரணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள வந்து தலை அஜித் இருக்காருன்னு சொன்னா அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் சச் அ நைஸ் ஹியூமன் பீயிங் வந்து என்னங்க மனுஷன் இவரு ஒரு பட ப்ரமோஷன் கூட வந்து தொலைய மாட்டேங்கிறாரு. ஏங்க டைரக்டரே வந்து தாம்பூல தட்டு வச்சு கூப்பிட்டா கூட வரவே மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாம நம்ம டெய்லி வந்து டிவி தான் பாத்துட்டு இருக்கோம். டிவி முன்னாடி ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு பார்த்து. அது இல்லாம இவர் தான் வர மாட்டேங்கிறாரு லைம் லைட்ல அப்படின்னு பார்த்தா அவரோட ஃபேமிலியே வர விட மாட்டேங்கிறாரு. யாராவது சொல்லுங்க வர சொல்லி தயவு செய்து. தேங்க்யூ. ஓகே ஓகே டோரா. அப்பான்றவர் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவர். அது வந்து காட்ட வேண்டிய நேரத்துல கரெக்டா காமிச்சிருவாரு. இப்போ சப்போஸ் நீங்க ஏதாச்சும் திருவிழாக்கு போனீங்கன்னா கூட உங்களை அவரோட தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு அவருக்கே சாமி தெரியலனாலும் உங்களுக்கு சாமி தெரியணும் அப்படின்ட்டு உங்களை அக்கறையோட தோல்ல தூக்கி வச்சு பாப்பாரு. அம்மா 10 மாசம் சுமந்து பெத்துட்டாலும் அப்பா உங்களை வருஷம் பூரா நீங்க வளர்ற டைம்ல எல்லாம் உங்களை கொஞ்சி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு உங்களுக்கு அன்போடு அரவணைப்போடு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பாட்டுல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, என் மேல தூசி பட்டா அது உன்னால தாங்க முடியாது அப்படின்ட்டு. அது மாதிரிதான் எல்லா அப்பாவுமே அதை நம்ம கிட்ட வெளியே காட்டிக்க மாட்டாங்க.
அப்பா என்னதான் அன்பா அரவணைப்பா பாத்துக்கிட்டாலும் எல்லாரோட அப்பா மாதிரி தான், எல்லா அப்பாவுமே சேம் தான். நம்மள அடிப்பாங்க, திட்டுவாங்க, அது நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அதை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மள எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்ட்டு காசு கேட்டனா கூட காசு உடனே தந்துட மாட்டாரு, ஏதாச்சும் குறை சொல்லிட்டு 4 வார்த்தை திட்டிட்டு அப்படி தருவாரு. அது பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. சப்போஸ் நம்ம கேட்கறதுக்கு இதான்பா ரீசன் அப்படின்னு சொன்னோடனே ரீசன் சொன்னோடனே காசு கொடுத்துடலாம், அதை விட்டு திட்டிட்டு சொல்லுவாரு. ஒரு இந்தியன் ஆக்டரோட படத்தை 7 நாட்டுல ரிலீஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாக்குற ஒரு ஆக்டர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம டோனி, சச்சின், விராட் கோலி, கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா டோனி, சச்சின், விராட் கோலி அவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இவங்களை யார வச்சாலும் நம்ம தலைவரோட ஃபேன் இல்லாத ஒரு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வர ஆக்டர் எல்லாருமே தலைவரோட ஸ்டைல் அப்படியே காப்பி அடிச்சு தான் வராங்க. நீங்க தலைவர் ஈடா யாராவது ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா தலைவரோட வேகத்துக்கும் ஒரு அவரோட பவருக்கும் யாருமே ஈடே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். தலைவரோட எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கேக்குறீங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்றேன். தலைவரோட படத்துல ரொம்ப சீக்கிரமா எதிர்பார்க்கிறேன். அவர் ரொம்ப லேட்டா படம்லாம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் பத்தி பேசலாம் அப்படின்னு நினைப்பீங்க எல்லாருமே. நான் அரசியல் பத்தி பேச மாட்டேன், ஏன்னா தலைவர் அரசியல் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காரணத்தால நான் அரசியலை பத்தி பேச மாட்டேன். முக்கியமான விஷயம் மன்மோகன் சிங் அவரு கூட தலைவரோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இது கண்டிப்பா பார்த்து எல்லாமே பார்த்துதான் நீங்க எல்லாருமே என்ன மாதிரி ஒரு தலைவர். ஓகே, சோ நம்மளோட கேம் செஷன் இனிதே முடிவடைந்தது. அண்ட் எப்படி ஒரு இறை வணக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி நேஷனல் ஆந்தத்தோட எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். சோ லெட் us all rise for national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे Okay, thank you so much, jockeys.